வணக்கம். ஜெயமோகனின் பேய் கதைகளும் தேவதை கதைகளும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யட்சி. சின்ன பெண்ணாக இருந்தபோது அம்மா யட்சியை பார்த்திருக்கிறாள். சின்ன வயதில் என்னை மடியில் போட்டுக்கொண்டு கதை சொல்லும்போது அவளே சொல்லியிருக்கிறாள். தோட்டத்து நெல்லி மரத்தின் நிலா நிழல் வாசல் வழியாக உள்ளே பரப்பிய வலையில் நானும் அவளும் தனித்திருந்தோம். காற்றில் வலை அலைவுற்றது. வெகு தொலைவில் திற்பரப்பு அருவி சீறிக்கொண்டிருந்த ஒளி. யட்சி அழகா அம்மா? பின்னே ரொம்ப ரொம்ப அழகு. அழகுன்னு சொன்னா போருமோ? பெண்ணழகே அவதான்னு வையேன். உன்ன மாதிரியா அம்மா? போடா. தலையை தட்டிய கை அப்படியே வருட ஆரம்பித்தது. தொழுவில் சிவப்பி பசு சடசடவென கல்தளம் மேல் கால் மாற்றியது. எத்தனை அழகான பெண்ணாக இருந்தாலும் வாழ்வின் ஒரு பருவத்தில் மட்டும்தான் அழகாக இருக்க முடியும். அப்பருவத்தில் கூட சில தருணங்களில் தான் அவள் அழகு முழுமையாக வெளிப்படும். அத்தருணத்தில் கூட சில கோணங்களில் சில அசைவுகளில் தான் அவள் அழகின் உச்சம் நிகழ்கிறது. ஒவ்வொரு அழகிக்கும் அவள் ஒரு உச்ச முனையை தொடும் ஒரு கணம் வாழ்வில் உண்டு. ஒரே ஒரு கணம், அவ்வளவுதான். அந்த கணங்களையே நீட்டி முடிவுற்ற காலமாக்கினால் அதில் வாழ்பவள் யட்சி. அம்மா சொன்னாள். நீ எப்போ அம்மா அப்படி அழகா இருந்த? அருகே ஒரு பெருந்தழல் சட்டென்று எண்ணெய் பட்டு எழுந்தாடி அணைந்தது போல அம்மா முகத்தில் ஒரு உக்ரம் படிந்து மறைந்தது. நான் அவளை அப்போது மிக அஞ்சினேன். அவள் மீது ஒண்டிக்கொண்டு அந்த பயத்தை வென்றேன். என் அம்மாவே தான். ஆமாம், திடமாக மென்மையாக அருகே இருக்கும் அறிமுகம் மிக்க உடல். அம்மா. ஏண்டா? ஏன் எல்லாரும் யட்சியை பார்த்து பயப்படுறாங்க? அவ தான் அழகா இருக்காளே. அழகா இருந்தால் பயப்படாமல் இருப்பாங்களா? ஏம்மா? ஓ, போய் படு, பனி விழுது. உன் அம்மாவே ஒரு யட்சி இல்லா? பெரியம்மா சொன்னால். பிறகு? அப்பெல்லாம் இப்போ மாதிரி இல்லை. நாங்கள்லாம் பயந்து பயந்து சாவோம். அப்பா பெருந்திண்ணையில் இருந்தால் பண விசிறி சத்தம் கேட்கும். அப்போ அந்த சத்தம் மட்டும்தான் வீட்டில் கேட்கும். சின்ன வயசில் நான் அப்பாவை பார்த்ததே இல்லை தெரியுமா? கதவெடுக்கு வழியாக பார்த்து பார்த்து அவருக்கு முதுகும் புறந்தலையும் மட்டும்தான் எனக்கு தெரியும். உன் அம்மா அப்படியா? நான் நிற்பா. படமெடுத்த பாம்பு மாதிரில தலை திருப்புவா. வேணும்னா வேணும், வேண்டான்னா ஆறாவது சொன்னால் சொல்கிறவங்களை கொல்லணும். அப்படி ஒரு பிடிவாதம். அப்போ தான் வெல்வெட் துணி வந்தது. ஜம்பர் தைக்கணும்னு கேட்டா. ஆமாம், வெல்வெட்டும் வெளிச்சமும் போடி விவஸ்தை கெட்ட குடியால போச்சுன்னு அப்பா சொல்லிட்டாரு. சரசரன்னு போய் தேங்காய் புரையில் உட்காந்துட்டா. வேணும்னா வந்து சாப்பிடுவா, விடுடின்னு அப்பா சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா பயந்து போய் உள்ளே உட்காந்து அழுதா. அத்தை மட்டும் போய் வாடி செம்பகம், விளையாடாத, நான் உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன்னு சொல்லி காலை பிடிச்சா. அப்படியே உட்காந்துருக்கா, முடிப்புற பகவதி மாதிரி முடியை பிரித்து போட்டு. மஷனு பார்வை இல்லை. இருட்டி போச்சு. மக்கா உள்ளவாடி. இருட்டு வந்தாச்சுன்னு அம்மா கண்ணீர் விட்டா. அசையணுமே, அப்படி ஒரு இருப்பு. மண் விளக்கு ஏற்றி வச்சு அத்தை காவலுக்கு இருந்தா. காலம்பர அப்பா தொழுத்து பார்க்க வந்தார். இவ இருக்கிற இருப்பை பார்த்தாரு. கோபம் வந்தால் அவர் சொடலமாடம் பூசாரி மாதிரி ஆராசனைக்கு ஏறி ஆடுவார். கள்ள நீலின்னு கத்திக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு துள்ளி சாடி வந்தார். அத்தையும் அம்மையும் ஓடி போய் காலில் விழுந்தாங்க. ஆளுக்கு ஒரு எத்து. நேராக தேங்காய் புரையில் ஏறி சாவுடின்னு ஒரே வெட்டு. விறக்கடை வித்தியாசப்பட்டு வெட்டு தூணில் பட்டது. இவ ஒரு அசைக்கணுமே, அப்படியே இருக்கான். அப்பாவுக்கு சங்கு பதறி போச்சு. கையும் காலும் கடந்து துடிக்குது. அப்படியே சிவந்த கண்ணை திருப்பி ஒரு பார்வை பார்த்தா அம்மா பகவதி தேவின்னு கத்திக்கிட்டு வெளியே ஓடி போய் திண்ணையில் விழுந்தவர் 8 நாள் ஒரே புலம்பலு. பிறகு அவளை ஏறிட்டு பார்க்க மாட்டாரு. கேட்டால் கேட்டது கிடைக்கும். அப்படி இருந்தா. யட்சி இல்லவா அவ? செம்பக மரத்து யட்சிக்கு தங்கச்சி இல்லை. செம்பக மரத்து யட்சி அம்மாவின் குடும்ப வீட்டின் அருகே நீலகண்டசாமி கோயில் குளத்துக்கும் அவர்களுடைய தோட்டத்துக்கும் நடுவே நின்ற பெரிய செண்பக மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. கல்பீடம் மீது கல்லால் செய்யப்பட்ட சிறு விளக்கு, அதுதான் பிரதிஷ்டை. ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பலியும் பூஜையும் உண்டு. மற்ற நாட்கள் முழுக்க சருகு மூடி காற்றில் இலைகள் கீறும் ஒளியோடு தனிமையில் கிடக்கும் கல்வடிவங்கள். எனக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்த போது குலதெய்வ கோயிலில் மொட்டை போட்டு காது குத்தி உடனே யட்சிக்கும் ஒரு பலி போட்டு விடலாம் என்று சண்முக மாமா சொன்னார். அன்று சருகுகளையெல்லாம் அள்ளி விளக்கி யட்சி பீடம் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. தேங்காய் எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றிய போது கரிய கூந்தலை காற்றுல சுழற்றி யட்சி நின்றாடுவது போலத்தான் இருந்தது. காது வலிய மறந்து கனகா வாழைப்பழத்தை தின்றபடி விழித்து பார்த்தது.
பண்டு நம்ம மூத்த பாட்டா ஒருத்தர் திருவனந்தபுரம் தாண்டி ஏவாரத்துக்கு போனாப்ப ஒரு காட்டில் பாறை மேலே கைப்பொதிய வச்சாரு. அதில் பொண்ணு இருந்தது. பாறையில் குடியிருந்த வனையச்சி பொண்ணுக்கு ஆசைப்பட்டு கூடவே வந்துட்டா. இங்கே வந்து ஒரே அட்டகாசம். பசுவையும் கண்ணையும் பயமுறுத்துறது. ராத்திரி வழி நடக்கிறவங்கள குழப்பி சுழற்றி அடித்து சுடுகாட்டில் கொண்டு போய் விடுறது. மந்திரவாதி வந்து பார்த்து எச்சி வந்திருக்க விஷயத்த சொன்னார். பவுனு கொடுத்து நிறையுமா? 10 பவுனு வச்சு கும்பிட்டா எச்சி 10 பவுனு கேட்பாளே. பின்னு பொண்ணிருக்க இடத்துல பூன்னு ஒரு சொல்லுண்டு இல்லவா? அதனால் இங்கே ஒரு தங்க செம்பக மரத்தில் எச்சியை ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை செய்தாச்சு. தங்க செம்பக பூவை பார்த்து பொண்ணுன்னு நினச்சி எச்சியும் இங்கேயே இருந்து போட்டா. பூசாரி பொங்கல் படைத்து கமுகும் பூவும் அரளிப்பூவும் மாலையும் சாத்தி எச்சிக்கு பூஜை செய்தார். சுடர் படபடத்தது. காற்றுல பொற்காசுகள் போல செண்பக மலர்கள் உதிர்ந்தன. மாமா ஒரு துளி பொங்கலை எடுத்து கனகுவின் வாயில் வைத்தாரு. அவள் பழத்தை நழுவ விட்டு மாமாவின் கையை பிடித்தாள். வாய் கொல கொலவென்று ஒழுகியது. பெண் பிள்ளைன்னாக்க அதுக்கு ஒரு எச்சி கிருபை வேணும் பார்த்துக்க. அது ஒரு பலமாக்கும். கண்ணில் ஒரு தீ இருக்கும். மாமா சொன்னார். உனக்கு அம்மா வந்து நின்று செய்ய வேண்டிய பூசை. அவள் இந்த வீட்டு படியிறங்கி வருஷம் 30ஆவது. அவள் சொன்னது தான். வேலிமலை மறிஞ்சாலும் நினச்ச நினப்பு மறியாமாட்டா. அதை பற்றி அம்மா சொன்னதில்லை. ஆனால் பிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு தருணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அம்மாவின் இளைய அண்ணா இசக்கிமுத்து பிள்ளை சர்வேயராக கேரளத்து மலையோரத்து கிராமம் ஒன்றுக்கு போனார். அங்கேயே அவருக்கு கம்யூனிஸ்ட் உறவு ஏற்பட்டது. ஊருக்கு திரும்பி முழுநேர கம்யூனிஸ்ட் பிரசாகர் ஆனார். அம்மா அவரது சீட பெண் மாதிரி. அவர் படித்த புத்தகங்களையெல்லாம் அம்மாவும் படிப்பா. அவர் பேசும்போது கதவோர நின்று 2 சுடர் போல கண்கள் ஒளிர கேட்டிருப்பா. கட்சி தடை செய்யப்பட்ட போது பல முக்கிய தோழர்கள் அவங்க வீட்டில் வந்து தலைமறைவாக தங்கியிருந்தாங்க. அண்ணாவோட நடவடிக்கைகள் பற்றி அவருக்கு அப்பாவுக்கும் ஒன்றுமே தெரியாது. சரியான கிராமத்து மனிதர். வருபவர்கள் அண்ணாவோட நண்பர்கள் என்றே நம்பியிருந்தார். இரவில் சாய்ப்பு அறையில் அவர்கள் சிமினி விளக்க வச்சு கொண்டு விடிய விடிய பேசுவாங்க. சாய்ப்பை ஒட்டி உள்ளர இருந்தது. அதை ஜன்னலில் ஒரு சிறு துளை இருட்டும் ஒட்டடையும் எலிகளும் கரப்பாம்பூச்சிகளும் நிரம்பி அந்த இடுக்கிய அறைக்குள்ளே இரவு முழுக்க நின்றபடி அம்மா கேட்டு கொண்டிருப்பா. போலீஸ் கெடுபிடிகள் அதிகரித்த போது அவர்கள் முகாமை மாற்றிக்கிட்டாங்க. விரிந்து பறந்த பல கிலோமீட்டர் பரப்பை நிரப்பிய மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்தோட நடுவில் சிறிய ஓலக்குடில். அங்கு குடில் இருப்பதை மிக நெருக்கினால் மட்டுமே பார்க்க முடியும். அன்னைக்கு மாலை இஎம்எஸ் வருவதா அம்மாவிடம் அண்ணா சொன்னார். அவர் 3 நாள் ஊரில் தலைமறைவாக இருக்க போகிறாரு. அம்மா அவர் எழுதிய எதையுமே படித்ததில்லை. அவரது படத்தையும் பார்த்ததில்லை. ஆனால் எல்லா விவாதங்கள்லேயும் அந்த 3 எழுத்துக்கள் உச்சரிக்கப்பட்டன. மதிப்புடன், பிரமிப்புடன், ஆவேத்துடன். அன்றிரவு அம்மா வீட்டை விட்டு இறங்கி கோயிலை தாண்டி ஆற்றுல இறங்கி மறுபக்கம் சென்று மனித சஞ்சாரமே இல்லாத காட்டுப்பாதையில் நடந்து மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் நடந்து இஎம்எஸ் இருந்த குடில அடைந்தாள். உள்ள தூக்கி கட்டிய மரக்கட்டில் மீது இஎம்எஸ் அமர்ந்திருந்தார். இருளில் அவர் காலடியில் 7-8 தொண்டர்கள் அமர்ந்திருந்தாங்க. கண் பழகிய பிறகே அவரது குறுகிய உடலையும் ரெட்டை மண்டையையும் அம்மா அடையாளம் கண்டா. மெல்லிய குரலில் திக்கி திக்கி அவர் பேசி கொண்டிருந்தார். உலக போருக்கு பிறகு உலக வரலாற்றோட திசை எப்படி மாறிவிட்டது என்றும், வரும் யுகத்தில் உழைப்பு எப்படி ஒரு அடிப்படை சக்தியாக மாறி அரசியலை ஆட்டி படைக்கும் என்றும். விடிய வர குடிசைக்கு வெளியே நின்று கேட்டுவிட்டு அம்மா திரும்பினாள். திரும்பும்போது வழி தவறிவிட்டாள். மரவள்ளி இலைகளின் கடலுக்குள் பல மணி நேரம் அடைந்தாள். விடிந்து ஒளி வந்த பிறகு அவளை பனை ஏற சென்றவர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது எச்சியின் வேலை என்று அம்மாவும் பிறரும் நம்பினர். அம்மாவின் அத்தைக்கும் குட்டி தம்பியாக இருந்த சண்முகம் அம்மாவுக்கும் மட்டுமே விஷயம் தெரிந்திருந்தது. அந்த மாதமே அம்மாவின் திருமணமும் நடந்தது. அதை ஒரு கட்டாய கல்யாணம் என்று வீட்டுக்கு வெளியே எவரும் அறியவில்லை. அறிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்று எல்லா கல்யாணங்களும் கட்டாய கல்யாணங்கள் தான். அம்மாவின் அம்மா உத்தரத்தில் சுருக்க கட்டி கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பதை கதவிடுக்கு வழியாக பார்த்து அம்மா கத்தினாள். கதவை உடைச்சி திறந்து உள்ளே போய் அம்மா அவள் காலை பிடித்து கதறியபடி கல்யாணத்துக்கு சம்மதித்தாள். ஆனால் அந்த வஞ்சத்தை அம்மா மறக்கலை. தான் அம்மாவும் அப்பாவும் இறந்தபோது மட்டும்தான் பிறந்த வீட்டுக்கு வந்தா. போகும்போது மட்டும் எப்படி வழி தெரிந்தது என்று சண்முகம் மாமா கேட்டபோது எச்சி வழிகாட்டி கூட்டி சென்றதாக அம்மா சொன்னாலாம். வெகு நாள் அவரும் அதை நம்பியிருக்கிறாரு. அம்மா சொல்வது அத்தனை தத்ரூபமாக இருக்கும். எப்போது முதல்ல எச்சியை பார்த்தாள் என்று நான் கேட்டேன். நீலகண்டசாமி கோயிலில் நாடகம் பார்க்க போன போது தான் என்றாள். வருடந்தோறும் நீலகண்டசாமி கோயிலில் பாட்டும் நடனமும் தான் இருக்கும். அன்னைக்கு வள்ளியூர் சிவசண்முக குழுவினரோட ஸ்பெஷல் நாடகம்.
தட்சையாகம் போட்டிருந்தாங்க. ஊரே திரண்டு நாடகம் பார்க்க போயிற்று. அம்மாவின் அப்பா பெண்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே தள்ளி வெளியே பூட்டி விட்டாரு.